அகரமுடைய அலுவலகம்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது அலுவலகம்னா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு தான் பண்ணுவோம். இது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற இடம் இல்லை. இது முழுக்க முழுக்க இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறையாகவும் இந்த இடம் இருக்க போகுது. ஒரு வளர்கிறதுக்கு ஒரு இடம் ரொம்ப ஒரு விதை அந்த இடம் ரொம்ப முக்கியம். அப்படியான ஒரு வளர்ச்சிக்குரிய மனிதர்களை மனங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடமா இது தொடரப்போகுது. ஸோ அந்த போகிற ஒரு விஷயத்த சூர்யா சார் வந்து நாங்கள் சொன்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நான் பத்திரிக்கையிலேருந்து வெளியில் வந்து கல்வி சார்ந்து ஏதாவது விஷயம் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ அவர்கிட்ட பேசுகிறப்போ அப்போ வந்து எனக்கு அப்போ வந்து நடிகர்களுடைய பங்களிப்புங்கிறது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு அயன் பாக்ஸ் தருவாங்க, ஒரு தையல் மிஷின் தருவாங்க, இல்லைன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் அந்த போர்டு வைக்கிற விஷயம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ இப்படி எதுவும் பண்ண முடியும். ஒரு 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 விஷனோட ஒரு வேலை செய்யணும். நம்ம கல்வி மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம். ஆனால் அதுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து அதை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அதே மாதிரி எல்லாருடைய இந்த மாதிரியான அப்பா நடிகர்களில் இருந்தவங்க அவங்களுடைய பேர்களில் தான் அந்த அறக்கட்டளை இருக்கும். ஸோ இதை ஆரம்பிக்கிறப்போ சூர்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருந்தது அகரம்னு மாறுச்சு. ஒரு தனிநபரினுடைய அடையாளமாக அது இருக்கக்கூடாது, அது எல்லாருக்குமானதாக மாறணும் அப்படிங்கிற சிந்தனை வரைக்கும் இதுக்குள்ளே இருந்தது. இது எல்லாமே வந்து ரொம்ப 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 கனவோட பேசி ஒரு விஷயமா உருவாக்கணும். ஆரம்பிக்கிறது மட்டும்தான் இது. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இது நாங்கள் பண்ணோம் அப்படின்னு இல்லை. பிஹாஃப் ஆஃப் அகரம்னுடைய எல்லா தன்னார்வலர்கள், முன்னாள் மாணவர்கள், இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருடைய பிரதிநிதியாக தான் நான் இதை இங்கே சொல்கிறேன். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி, இது ஒரு கூட்டு கனவு. இன்றைக்கி வந்து பல பேருடைய வாழ்க்கையை மாற்றுற ஒரு இது இருந்திருக்கு. நாங்கள் இதை ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணோம். என்னென்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் பண்ணணும்னு வர்றப்போ நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. எந்த க்ரைட்டீரியா நம்ம எடுத்தது அப்படின்னு வர்றப்போ அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு நம்முடைய பங்களிப்பை தரணும் அப்படின்னு கொண்டு வந்தோம். அதை ஏன் அரசு பள்ளி அப்படின்னு எடுத்திங்கன்னா அங்கே தான் எதற்குமே வழியற்றவர்கள் போய் சேர்ற இடமா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு தனியார் பள்ளிக்கு பிள்ளைகள் அனுப்புறது தான் விரும்புகிறாங்க. அப்போது அந்த வருமானமும் இல்லாதவங்க படிக்கிற ஒரு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் உயர்கல்விங்கிறது எப்பவுமே ட்ராப் அவுட்டில் இருக்கும். அவங்களால அந்த படிப்பை நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட தொடர்ச்சியாக பண உதவி இல்லாமல் வந்து நிற்கிற இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு கை தூக்கி விடணும்னு தான் அகரம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கானது. இப்போ வரைக்கும் அகரமில் படிக்கிற எல்லா மாணவர்களும் அரசு உதவி பெறக்கூடிய கடைகோடி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெறும் படிப்பு சார்ந்து அவங்க ஒரு வேலைக்கு போனால் மட்டும் போதுமா அப்படின்னா அவங்க ஒரு நல்ல சமூக பொறுப்புள்ள மனிதர்களாக மாற்றக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த மாணவர்களாக மாறத்துக்கு என்ன வேணும்னா நிறைய பயிற்சிகள் தர வேண்டிய இடத்துல இருக்குது. ஏன்னா நம்மளாம் பெரும்பாலும் இங்கே இருக்கிற எல்லாருமே கிராமப்புறத்துக்கு வந்து வந்திருப்போம், ஒரு சின்ன நகரங்கள்லேருந்து